வணக்கம். சிவாய நமஹ. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2025 வருடம் புத்தாண்டு வரவிருக்கின்றது. இந்த வருடம் அப்படிங்கிறது பொதுவாகவே குரு பகவானினுடைய வக்கரத்தில் ஆரம்பித்து குரு பகவானுடைய பயிற்சியிலே முடித்து மறுபடியும் குரு பகவானுடைய வக்கரத்திலே இந்த வருடம் முடிகிறது. இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக அமைகிறது அத்துணை ராசிக்காரர்களுக்கும். அது எப்படி பலாபலன்களை 12 ராசிகளுக்கும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் வழங்குகிறது அப்படி என்பதை நமது நெக்ஸ்ட் ஜென் டிவைன் நேர்களுக்காக பிரத்யேகமாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம். இந்த பதிவிலே எந்த இறைவனை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எதை நீங்கள் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் இந்த 2025 எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சிம்ம ராசிக்கு 2025 வருடம் எப்படி அமையவிருக்கின்றது, என்னென்ன செய்யணும், என்னென்ன இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்ப்போம். முதல்ல இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அதீதமான ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னா என்னன்னா, முதல்ல உங்களுடைய ராசிநாதன் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே சூரிய பகவான் புத பகவானுடன் அமர்ந்து 2ஆம் பாவத்திற்கும் 11ஆம் பாவத்திற்கும் உடையவர் புத பகவான் அவருடன் சேர்ந்து 5ஆம் பாவத்திலே அமர்ந்து இந்த வருடத்தை துவக்குகிறது. அப்புறம் இன்னொரு சிறப்பு, 2ஆம் பாவத்திலே கேது பகவான், சமசப்தமம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவத்திலே சனியும் சுக்கிர பகவானும், அஷ்டமஸ்தானத்திலே ராகு பகவான். அதனால் ஒரு பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு பகவான் 10லே வக்ரகதியிலே சென்று கொண்டிருக்கிறார் இந்த ஆரம்பத்தில். அப்புறம் செவ்வாய் பகவான் 12ஆம் பாவத்திலே, அதனால் 5ஆம் அதிபதி 12ல் போகிறார். அது மட்டும் இல்லை, 4ஆம் அதிபதி 12ல் போகின்றார். அது மட்டுமல்ல, அதே செவ்வாய் பகவான் உங்களுக்கு 9ஆம் பாவத்திற்கும் ஆதிபத்தியம் கொண்டவர். 9 கூடியவர் 12, 4 கூடியவர் 12. இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. நல்ல அமைப்பு தான். இதில் செவ்வாய் 12லே அமையக்கூடியது அப்படிங்கிறது பூர்வீக சொத்துக்களிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். ஆனால் அந்த 5க்கு 4க்கு உடையவர் 12ஆம் பாவம் அப்படிங்கிறதுனால முதலீடுகள் செய்யக்கூடிய அமைப்புகளும் நல்லபடியாக உருவாகும். புதிய இடம், வாகனம், வசதி வாய்ப்புகள், சொந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் செய்து செய்யக்கூடிய அமைப்புகள், யோக பலன்கள், சுய சம்பாத்தியத்திலே புதிய விதமான இடம் வாங்குவது அப்படின்னு பல நன்மைகள் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாயினால் ஏற்படுகின்றது. அதே போல் கேது பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்கின்றார். அதனால் உங்களுடைய பேச்சிற்கென்று தனித்துவமான மரியாதை உருவாகவிருக்கின்றது. பொதுவாகவே கேது பகவான் அப்படிங்கிறவர் ஞான மோட்சகாரகன், வாக்குஸ்தானத்திலே அமர்கிறார். அதனால் உங்களுடைய பேச்சிலே நல்ல ஞானங்கள், நல்லபடியான நல்ல சூழ்நிலைகள், அத்துணை நபர்களையும் அனுசரித்து போகக்கூடிய உயர் ரகமான பேச்சாற்றலை வெளிப்படுத்துவீர்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கூடிய புத பகவான் 5ஆம் பாவத்திலே செல்கிறார். ராசிநாதன் 5. இந்த புத பகவான் 2, 11 கூடியவர் 5ஆம் பாவத்தில் போகிறதுனால இந்த வருடத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அமோக வளர்ச்சிகள். அதே மாதிரி கம்யூனிகேஷன் துறையில் இருப்பவர்கள், புதிய வகையான தொழில் துவங்குபவர்கள், எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்கள், ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் துறையில் இருப்பவர்கள், பேங்கிங் துறை அதாவது வங்கி அலுவலகத் துறையில் இருப்பவர்கள் போன்றவர்களுக்கும், அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி துறையில் இருப்பவர்கள், ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தை போன்ற துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த வருடம் அமோக வளர்ச்சிகளை ஏற்படுத்தும் புத பகவானினுடைய சஞ்சாரத்தினாலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்ல, சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானே 5ஆம் பாவத்திலே தான் இருக்கிறார். அதனால இந்த பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் வலிமையாகணும். 1 கூடியவர் 5ல் போகிறது, 5 கூடியவர் 9ல் போகிறது, 9 கூடியவர் அப்படின்னு இந்த கிரக சேர்க்கைகள் இருக்கும் பட்சத்தில் தான் ஒருத்தருக்கு வாழ்க்கையிலே நல்ல செழுமைகள், முக்கியஸ்தரான வளர்ச்சி, அதாவது செலிபிரிட்டின்னு சொல்லுவாங்க, அப்படியான ஒரு அந்தஸ்து ஒருக்கு கிடைக்கணும் என்றால் இந்த சேர்க்கைகள் ஏற்பட வேண்டும். அந்த வகையில் அப்படியான ஒரு நல்ல சேர்க்கைகள் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்திலே ஆரம்பிக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த வருடத்திலே
ஆரம்பத்திலே சுக்கிர பகவான் சம சப்தமம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவம், அது 10க்கு உடையவர் சுக்கிர பகவான், 3ஆம் பாவத்திற்கு உடையவர் சுக்கிர பகவான். அவர் 7ஆம் பாவத்திலே அமர்ந்திருக்கிறார். இந்த 3 10க்கு உடையவன் 7ல் போகிறதுனால கூட்டு தொழிலிலே நல்ல முயற்சியின் மூலமாக வெகுமதி அடைவீர்கள். வெகு நாட்களாக உங்களுக்கும் உங்களுடைய துணைவியாருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிந்து இருந்தீர்களே, ஆனால் ஒன்று சேருவீர்கள். கல்யாணமே அவளை நான் ஏன் பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னா, கல்யாணம் ஆக வேண்டியவர்களுக்கு கல்யாணம் கைகூடும். திருமண வயசில் இருக்கவங்கெல்லாம் அந்த சிம்மராசிக்காரங்க இந்த வருடம் நல்ல தேதிகளை குறித்து வைக்கலாம். ஏன்னா உடனே கல்யாணம் ஆக போது. இப்போ உங்களுக்கு பத்திரிகை அடிக்க போறீங்க, நல்லபடியாக அத்துணை பேரையும் இன்வைட் பண்ணி பெரியபடியாக உங்களுக்கு ஊர் போற்றும்படியான ஒரு பெரிய கல்யாணத்தை நடத்தி ஒரு சுகமான ஒரு திருமண வாழ்க்கையை நீங்கள் வாழவிருக்கின்றீர்கள். குழந்தை குட்டிகளோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வரப்போகுது. அதனால சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் நல்ல வளர்ச்சிகள் அமையக்கூடிய, திருமணம் ஆகியவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய வருடமாக அமைகிறது. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே இருக்கிறார். அதே போல மணி மந்திர ஔஷத போக போக்கிய காரகன், போகம்னா சந்தோஷம்னு பேர். இந்த சந்தோஷத்தை தரக்கூடிய ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் செல்வதனாலே உறவினர்களிடம் கொஞ்சம் மன கசப்புகள் ஏற்பட்டு மறைந்து விடும். பயப்பட வேண்டாம். ராகு பகவான் ஆரம்பத்திலே, இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே 12ஆம் பாவத்திலே, இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரகதியிலே செல்கிறார். இந்த வருடம் ஆரம்பத்திலும் குரு பகவான் வக்கரம் தான், இந்த வருடம் முடிவிலும் குரு பகவான் வக்கரம் தான். அதனால பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த வருடம் அத்துணை கிரகங்களினுடைய காரா கிரகங்கள், தாரா கிரகங்கள், சாயா கிரகங்கள், ராஜ கிரகங்களினுடைய பயிற்சிகள் பரிபூர்ணமாக இருக்கின்றது. வக்ரகதிகளும் ஏற்படுகின்றது. அந்த வகையில் குரு பகவான் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2025 வரை வக்ரகதியிலே செல்கிறார். அந்த சமயத்திலே சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா அவர்களுடைய பார்வையினாலே, 5ஆம் பாவ பார்வையினாலே குரு பகவானுடைய வக்கர பார்வை நன்மைகளை வழங்கும். அது பார்த்தீங்கன்னா நேர் பார்வை 4ஆம் பாவத்தை பார்க்கிறார், 5ஆம் பாவை சிம்ம ராசிக்கு 2ஆம் பாவத்தை பார்க்கிறார், 9ஆம் பாவை உங்களுடைய 6ஆம் பாவத்தை பார்க்கிறார். அதனால என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு திருமண தடைகள் நிவர்த்தியாகும். கடன் வாங்கியிருந்தீர்களே ஆனால் நிவர்த்தியாகும். உங்கள்கிட்ட யாரா பணம் கொடுத்து திரும்பி கொடுக்காம இருக்காங்கன்னா கொடுத்து முடிப்பார்கள். பல நன்மைகள் வழங்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு முன்பாகவே ஏப்ரல் 26ஆம் தேதி 2025 ராகுவும் கேதுவும் பெயர்ச்சி அடைந்து விடுகிறார்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ராகு கேது அபசவ்யமாக செல்லக்கூடியது. அந்த வகையில் கேது பகவான் கண்ணீரிலிருந்து சிம்மத்திற்கும், ராகு பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலிருந்து 7ஆம் பாவத்திற்கு வருகிறார். இந்த ராகு கேது இப்படி 7க்கு வராரு, ஜென்மத்துக்கு வராங்கிற அவசியமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. குரு பகவான் உடனே குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதியே பயிற்சி ஆகிறார். ரெட்டா 15 நாளில் குரு பகவான் பயிற்சி ஆகி உங்களுக்கு 11ஆம் இடத்திலே லாபங்களை நிச்சயமாக உனக்கு தரவிருக்கிறேன்னு அபாபத் சகாய மூர்த்தியாக குரு பகவான் 11ல் அமர்றார். அமைப்பு என்னன்னா 5ஆம் அதிபதி 11ல் போறார். குரு பகவான் அமோக வளர்ச்சி. அது போறது மட்டும் இல்ல, அஷ்டம சப்தம குரு கண்ட சனியை நேரடியாக ஒரே பார்வை, ஒரு பார்வையில போறோம் அத்துணை நன்மைகளை வழங்கவிருக்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்பேற்பட்ட கோடி நன்மைகளையும் வழங்கி ராகு கேதுவினுடைய பார்வைக்குள்ளே அந்த குரு பகவானுடைய பார்வை நல்ல பலன்களை மட்டும் உங்களுக்கு வரும்படியான பல நன்மைகளை சிம்மராசிக்கு வழங்குகிறது. அப்புறம் ஜூலை 2 2025 நவம்பர் 18 2025 வரை சம சப்தமம் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெயர்ச்சி, அதாவது வக்ரகதியிலே செல்கிறார். இந்த சனி பெயர்ச்சி இந்த வருடம் கிடையாது. திருக்கோயில் அனுஷ்டானம், திருநள்ளாறு போன்ற திவ்ய கஷேத்திரங்கள் சனி பகவானுக்கு உண்டான சேத்திரம். அந்த சேத்திரத்தில் கூட இந்த வருடம் சனி பெயர்ச்சி கிடையாது. 2026 அடுத்த வருஷம் தான் சனி பெயர்ச்சி. அந்த வகையில் சிம்ம ராசிக்கு சமசப்தமம் 7ஆம் பாவத்தில் தான் சனி பகவான் வக்ரகதியிலே செல்வதனாலே நன்மைகளையும், அதே போல நவம்பர் 18 2025 மார்ச் 17 2026 வரை குரு பகவானும் வக்ரத்தில் செல்லுகிறார். அதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை பரிபூர்ணமாக வழங்குகிறது. அந்த வகையில் 11ஆம் பாவத்திலே குரு பகவான் வக்ர காலத்திலே இந்த 2025 முடிவெடுகிறது. குரு வக்கரத்தில் ஆரம்பிச்சு குரு வக்கரத்தை தான் முடியுது. அதனால பார்த்தீங்கன்னா 11ல் குருவாக 5ஆம் அதிபதி 11ல் போகிறது யோக பலன். குருவினுடைய வக்ர பார்வை கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுடைய 5ஆம் பாவத்தை பார்க்கிறார், உங்களுடைய 3ஆம் பாவத்தை பார்க்கிறார், உங்களுடைய 9ஆம் பாவத்தை, உங்களுடைய 7ஆம் பாவத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதனால உங்களுக்கு அமோக வளர்ச்சிகள், குடும்பத்திலே நல்ல கௌரவம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமணம் நடைபெற வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம், சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அமோக வளர்ச்சி அப்படின்னு எண்ணற்ற நன்மைகளை இந்த வருடம் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு வழங்குகிறது. இந்த வருடம் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக மிக முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகிறது. அதனால திருவண்ணாமலை போய் ஒரு தடவை கிரிவலம் சுத்திவார்கள், அமோக பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். பிரதோஷ தினத்திலே சிவபெருமானுக்கு வில்வ இலை சாற்றி அர்ச்சனை செய்தால் அமோக பலன்களை பெறுவீர்கள். சிவாய நமக. இப்படியாக உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்த்தோம். இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைப்பதற்கு அல்லது கிடைக்காமல் தள்ளி போவதற்கோ அல்லது முன்கூட்டியோ இல்லை ஏதோ மாற்றங்கள் ஏற்படுவதற்கோ ஒரு விஷயம் கூட கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை ஆராய்ந்து கொள்வது மிக மிக அவசியம். அதை வைத்தால்தான் எந்த கிரகம் இதில் கொஞ்சம் வலிமையாக இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில், அல்லது எந்த கிரகம் உங்களுக்கு கூடுதல் பலனை தர வேண்டிய கிரகம் சரியில்லாமல் இருக்கு, தசாநாதனுடைய நிலைப்பாடு என்னங்கிறத பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு எதை செய்ய வேண்டும்ங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அதனால் தனித்துவமான உங்களுடைய ஜாதக பலனை பார்ப்பதற்கு கீழ்காணும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமக.